அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னாக்கா, இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் சாதம் தாங்க செய்ய போகிறேன். ஒரு பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு அரை மணி நேரத்துலேயே நம்ம இந்த சாதத்தை ரெடி பண்ணிடலாங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு அரை கப்பு நான் வந்து துவரம்பயிறு எடுத்துக்கிறேங்க. அரை கப்பு துவரம்பயிருக்கு ஒரு கப்பு நான் வந்து சாப்பாட்டு அரிசி தான் பொன்னி அரிசி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு 2-3 தண்ணி ஊற்றி நல்லா எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நல்லா கழுவிட்டு இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 1/4 மணி நேரம் நான் வந்து ஊற வச்சிட போகிறேன். இப்போ நம்ம ஊற வச்சு செய்யும்போது உங்களுக்கு நல்லா வரும். பாருங்கள், நல்லாவே ஊறிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. 1 ஸ்பூன் இருக்கும். கடுகு பருப்பு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுடுறேன். பாருங்கள், நல்லா பொரிஞ்சதும் இப்போ வந்து ஒரு 3/4 கப்பு இருக்குங்க சின்ன வெங்காயம், அதையும் போட்டுட்டேங்க. ஒரு 6-7 பூண்டு பல் இருக்கும், அதையும் சேர்த்துறேன். 1 கப்பு கேரட்டு, 1 கப்பு பீன்ஸ் போட்டுடலாம். ஒரு 2 தக்காளி அரிஞ்சு தக்காளி போட்டுட்டு ஒரு உருளைக்கிழங்கு அரிஞ்சு போட்டிருக்கேன். பாருங்கள், உருளைக்கிழங்கு போட்டுட்டேன். அதில் ஒரு 2 கத்திரிக்காய், ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் எடுத்து நறுக்கி போட்டுடலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு நான் முதல்ல 5 நிமிஷம் நான் வதக்கி எடுத்துறேன் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும். நெக்ஸ்ட்டு வந்து தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். சாம்பார் தூள் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் சின்ன ஸ்பூனால் தாங்க போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு பெரிய ஸ்பூனால் இது வந்து 1 ஸ்பூன் தாங்க வரும். பாருங்கள், இந்த பொடி எல்லாம் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த வெஜிடபிள்ஸோடு மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம எப்பயுமே இந்த சாம்பார் சாதத்துக்கெலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது தாங்க நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருந்து இந்த அரிசி பருப்பு எடுத்து அதோட ஆட் பண்ணிவிட்டு மல்லி கருவேப்பிலை கொஞ்சமாக ஃபைனலாக போட்டு எல்லாத்தையும் திரும்ப மிக்ஸ் பண்ணிடலாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் பருப்பையும் அரிசியும் சேர்த்து நான் வந்து 1 கப் போட்டிருக்கேன்னா 3 கப்பு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம 1க்கு 3 தண்ணி ஊற்றினா உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், மூடி வச்சு இப்போ ஒரு 3 இல்லாட்டி 4 விசில் விட்டு எடுத்துடலாம். மேக்ஸிமம் நம்ம 3 விசில் விட்டாலே உங்களுக்கு கரெக்டாக வெந்துருங்க. மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு தான் நான் வந்து நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்க்க போகிறேன். ஏர் எல்லாத்தையும் நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஆச்சு வேகிறதுக்கு. பாருங்கள், எந்த அளவுக்கு கரெக்டாக உங்களுக்கு நம்ம தண்ணி ஊற்றினாலும் கரெக்டாக வெந்து வந்திருக்குங்க. நம்ம ரொம்பவும் அழிய விட்டுறக்கூடாது. அதேமாரி இந்த அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு சாம்பார் சாதம் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். நான் நல்லா வெஜிடபிள்ஸும் வெந்திருக்குது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட என்ன செய்ய போகிறேன், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி இருக்குங்க. ஃபைனலாக எடுத்து நான் கரைச்சி ஊற்றிட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஃபைனலாக இந்த சமயத்தில் தாங்க புளி ஊற்றணும். புளி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம அப்படியே கேஸ்லேயே வச்சிடலாங்க. அந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு நம்ம புளி ஊற்றணும் மெல்ட் ஆகி வருது. பாருங்கள், அவ்வளோதான். நான் வந்து ஆஃப் பண்ணிவிட போகிறேன். கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் தான் நான் வந்து கொதிக்க விட்டேன். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து தாளிப்பு தாங்க. வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சமாக நறுக்கி போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுடுறேன். ஃபைனலாக என்கிட்ட இப்போ பெருங்காயத்தூள் இல்லைங்க, நீங்கள் பெருங்காயத்தூள் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அப்படியே சூடான சாதத்தில் நம்ம தாளித்து அப்படியே கொட்ட வேண்டியதாங்க. கம்மன்னு வாசனையோட செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. ஃபைனலாக மல்லியில் கொஞ்சமாக தூவிடுறேன். எப்பயுமே நம்ம சாம்பார் சாதம் சாப்பிடும்போது சூடாக எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் வந்து புதினா சட்னியும் அப்பளமும் பொரிச்சுக்கிட்டேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.